ஜென்சியே இந்த அளவுக்கு இவங்க பா இருக்கிற காரணம்ன்றத எனக்கு இவ்வளோ டெஃபினேஷன் குடுத்துருக்கீங்க. அடுத்து ஜின் ஆல்ஃபான்னு ஆல்ஃபா. ஒருத்தவங்க வராங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? ஸோ இத பிரேக் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இல்ல இப்ப நம்ம என்னன்னா, ஜென்சிய வந்து ஆக்சுவலா நான் நெகட்டிவா பார்க்கல. ம். ஜென்சி வந்து ஒரு அறிவியல் சாரி அறிவுபூர்வமா வந்து வளர்ந்த ஒரு தலைமுறையா தான் நான் பார்க்குறேன். ஓகே. எப்பவுமே ஒரு தலைமுறை வந்து இன்னொரு தலைமுறைக்கு பின்னாடிலாம் போகாது. ம். இந்த தலைமுறை என்னன்னா, முந்தைய தலைமுறையோட பெட்டரா தான். எக்யூப்டான ஒரு தலைமுறை தான். ம். இன்னும் நல்லா வளர்ந்த ஒரு தலைமுறை தான். ஏன் இவங்க கிட்ட இந்த பிரச்சனை இருக்குதுன்றத நாம இப்ப பார்த்தோம். ஓகே. முதலாளித்துவ அமைப்பு முறை தான் இந்த தலைமுறையை இப்படி வளர்த்து வச்சிருக்கு. ஓகே. இந்த முதலாளித்துவ அமைப்பு முறை தப்புன்றத நாம வந்து உணர வைப்பதற்கான வேலைகளே முதல்ல ஜென்சி கிட்ட நாம உருவாக்க வேண்டியது இருக்கு. அது பெரிய கடமையா கூட இருக்கலாம். ஆனா பாருங்க, சமூக ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா, தவறுகள் இருந்துட்டே இருக்கும்போது, தவறுகளுக்குள்ளவே எல்லாருமே போறதில்ல. ம். தவறுகள்ல வந்து சுட்டி காமிச்சு, இது தப்புன்னு சொல்லி எதிர்த்து கேட்குறான். நான் எப்படி பார்க்குறேன்னா, வேலைக்கு நான் வரமாட்டேன். அல்லது வந்து எனக்கு இது கூடுதலா சம்பளம் குடு. ம். நான் வந்து இத்தனை மணி நேரம் தான் வேலை செய்வேன்னு டிமாண்ட் பண்றதே ஒரு போராட்ட குணமா தான் நான் பார்க்குறேன். ஓகே.